ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பாகம் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பாரம்பரியமான ஒரு திருநெல்வேலி ஸ்வீட் ரெசிபி. திருநெல்வேலியில் கல்யாண வீடுகளையும் பூஜை டைம்லையும் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ரெசிபி. இதோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட் பால்கோவா ப்ளஸ் முந்திரி கேக் ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே வாயில் போட்டதும் உங்களுக்கு தொண்டைக்குள்ளே வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த பூஜை டைம், இப்போ வர ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபியாக இது இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த திருப்பாகம் ரெசிபியோட பேசிக் இன்க்ரீடியண்ட்டு கடலை மாவு, முந்திரி பருப்பு, நெய். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் அரை பவுல் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். வறுக்க வேண்டாம், அப்படியே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு நம்ம மிக்சியில் சுற்றினாலும் உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த அளவுக்கு அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம எந்த கப்பில் முந்திரி பருப்பு அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு வெறும் கடாயில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நம்ம கடலை மாவை வறுக்காமல் செஞ்சோன்னா பச்சை வாசனை வரும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். அப்படியே அந்த கடலை மாவில் கொஞ்சம் சூடு ஏறி உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுபட்டதும் இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் நமக்கு டோட்டலாக 2 கப் அளவுக்கு பால் தேவை. முதல்ல 1 கப் பாலை சேர்த்து அந்த கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்முக்கு மாற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற 1 கப் பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. முதல்ல 2 கப் பாலையும் மொத்தமாக சேர்க்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கப் பாலும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காகவும் நல்லா ஒரு கலருக்காகவும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூளோ இல்லை ஃபுட் கலரோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பக்குவம். கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடலை மாவெல்லாம் உருண்டையாக கட்டியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு திக்காகி வரும். இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு வேணும்னா நீங்கள் 2 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சுட்டு நீங்கள் இதை கிண்டிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் வர கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாருமே தீபாவளி டைமில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிரசம் ரெசிபி, முறுக்கு ரெசிபி, லட்டு, மைசூர் பாக், இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த நெய் எல்லாம் சேர்த்துட்டேன். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருக்குது, அதையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சுற்றி நம்ம சேர்த்த நெய் எல்லாம் அப்படியே வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான பக்குவம். இப்போ அந்த ஒரு ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி உங்களுக்கு நல்லா திரண்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை ஒரு 4-5 நாள் வர கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா கெட்டியாயிரும். நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக எடுத்து சூடு பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வழக்கமாக பூஜை டைமில் செய்கிற ஸ்வீட் ரெசிபியை விட்டுட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.